நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. நம்ம 54வது தசகம் காளியம் வரலாறை பார்த்துட்டு வந்தோம். இதில் 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். 7வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். கிம் கிம் ஜாத்தோ ஹர்ஷ வர்ஷாதிரேகः சர்வாங்கேஷ்வித் புக்தி யுக்திதா கோபசங்காः திருஷ்ட்வா கிரே துவாம் த்வத்கிருதம் தத்விதந்த ஸ்துவாம் ஆலிங்கன் திருஷ்டநானா பிரபாவாः. அப்போ அவள்லாம் கோபர்கள் எழுந்தோடனே எல்லா அங்கங்களும் ஆனந்தம் பூரிக்கிறது. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிறா. அப்படி உம்முடைய மகிமைகளை பார்த்துருந்தா ஒருத்தர் இருக தழுவிண்டா இல்லையா? அந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆலிங்கன்றது தழுவிக்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது. 8வது ஸ்லோகம். காவச்சைவம் லப்த ஜீவாஷனேன ஸ்பீதானந்தாஸ்துவாம் ச திருஷ்ட்வா புரஸ்தாத் த்ராகாவவ்ருஸ் சர்வதோ ஹர்ஷபாஷ்பம் வியாமுன் சந்தியோ மந்தமுதயன்னிநாதாக. அப்போது பசுக்கள்லாம் ஒரு நொடியில் எழுந்துடுறது. அப்போ உயிர்த்தெழுந்து மகிழ்ச்சி பொங்கி உம்மை எதிரில் 4 பக்கமும் ஆனந்த கண்ணீரை பெருக்கிண்டு மெதுவாக கத்திண்டு உம்மை சூழ்ந்தது இல்லையா? ஹர்ஷபாஷ்பம்னா பாஷ்பம்னா கண்ணீர். ஹர்ஷபாஷ்பம்னா ஆனந்த பாஷ்பம்னு சொல்லுவாத, ஹர்ஷபாஷ்பம்னு சொல்லுவா. அப்போது ஆனந்த கண்ணீரை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்படியே அந்த கண்ணீரை சொரிஞ்சுண்டு அந்த கன்றுகள்லாம் சந்தோஷப்பட்டதுன்னு சொல்கிறேன். ரோமாஞ்சோயம் சர்வதோ ந சரீரே பூயஸ் யந்தः காசித் ஆனந்த மூர்ச்சா ஆர்ச்சோயோயம் ஷேவல வேகோ முகுந்தேதி யுக்தோ கோபைர் நந்திதோ வந்திதோ பூஹு. முகுந்தா உம்முடைய உடலில் எங்கேயும் மயிர் சிலிர்த்துது. ரோமாஞ்சோயம். அப்போ பார்த்தவா எல்லாருக்கும் அப்படி ஆச்சு. உள்ளத்தில் மெய்மறந்து ஆனந்த பெருக்கு மேன்மேலும் உண்டாச்சு. காசித் ஆனந்த மூர்ச்சா. அப்போ இந்த விஷத்தின் வேகம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னுட்டு கோபர்களால் கொண்டாடப்பட்டு வந்தனம் பண்ணப்பட்டேர். எப்படி இந்த விஷத்தை முறித்து சுவாமி பண்ணினாரோன்னு அவளுக்கு புரியவே இல்லை. ஏவம் பக்தான் முக்த ஜீவான் அபித்வம் முக்தா பாங்கை அஸ்தி அஸ்தரோகாம் ரோஹாத் பாயா வாயு கேஹாதிநாத. அப்போ ஏவாம் பக்தான் முக்த ஜீவான் அபித்வம் முக்தா பாங்கேர் அஸ்தி ரோகாம் ஸ்தனோஷி தாத்ருக் பூத ஸ்பீத காருண்ய பூமா ரோஹாத் பாயா வாயு கேஹாதிநாத. அப்போ அன்பர்கள் உயிரிழந்தவாளாக இருந்தாலும் உம்மால் பிழைக்கப்பட்டு அழகிய கடைக்கண் பார்வையால் எல்லா நோய்களும் நீங்கியவரா. ஆனால் குருவாயிரப்பா, அப்படி எல்லையற்ற கருணை பெருக்குடைய நீ என்னையும் வியாதியிலிருந்து காப்பாற்றும்னுட்டு சொல்கிறார். இதோடு நம்ம 54வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கோப உஜ்ஜீவனாய் நமஹ. அவளுக்கு புனர்ஜென்மம் கொடுத்தார் சுவாமின்றத இந்த நாமான வழி சொல்கிறது. அடுத்து 55வது தசகம் காளிய நர்தனம். அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயிதும் கிருத தீர்பகவன் திருதமாரித தீரகனீபதரும் விஷமாருத சோஷித பர்ணசயம். அப்போ கடம்ப மரத்தில் காஞ்சு கருகி போய் காளிங்கனுடைய விஷம் தாங்காமல் அது இருந்துருந்தது. அப்போ பகவானே, யமுனை நீரில் ரொம்ப கொடியதான அந்த பாம்பு அந்த இடமிருந்து விரட்ட நிச்சயிச்சு கரையில் விஷக்காற்றுனால இலைகள் வறண்டு போயிருந்த ஒரு கடம்ப மரத்தின் மேலே நீங்கள் விரைவாக ஏறினீங்க இல்லையா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம். அதிருஹ்ய பதாம் புருஹேன சதம் நவபல்லவ துல்லிய மனோஜ்ஞருச்சா ஹிருதவாரிணி தூரதரம் ஞபத ஸ்பரிகூர்ணித கோரதரங்ககனே. அப்போ இளந்தளிர் போன்ற பதாம்புருகேன மனசை கவர்ற ஒளியுடைய தாமர பதங்களால் அந்த மரத்தின் மேலே நீர் ஏறினீர். அப்போ நீர் சூழல்களின் பயங்கரமான அலைகளும் நிறைஞ்ச மடுவின் ஜலத்தில் எட்டி நீங்கள் குதிச்சிங்க இல்லையா? கோர தரங்கேன. அப்படி இருந்த பயங்கரமான அந்த அலைகள் நடுவில் நீங்கள் குதிச்சிங்களே அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. புவனத்ரய பார பிருத்தோ பவதோ குரு பாரவிகம் விவிஜ்ரும் விஜலா பரிமஜ்ஜயதி ஸ்மதனுஸ்த சதகம் தட்டினி ஜட்டிதி ஸ்புடகோஷவதி. இப்போ மூவுலக பாரத்தையும், புவனத்ரயம்னா மூவுலக பாரம், அதை தாங்கக்கூடிய உம்முடைய பாரத்தால் கலங்கி பேரிரைச்சலோடு ஒசர கிளம்பின ஜலத்தையுடைய யமுனை ஆறு வேகமாக 100 விள்ளி அடைவு பூமியை நீரில் மூழ்கடிச்சுது. அதாவது இது இதுபடி 1.8 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த 100 விள்ளி அளவுன்றது. தொடர்ச்சியை மடுத்து பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ காளிய நர்தனாய நமஹ.